இது தரவை சித்தி விநாயகர் கோவில். இதிலிருந்து சில கருத்துக்கள் கொஞ்சம் தாரேன் கேட்போம். அதாவது பாத யாத்திரை பயணம், மற்ற மலை ஏறுறதும், கிரிவலம் என்ற இந்த வார்த்தையும், இதில் நன்மைகள் எப்படி சேருதுன்னு சொல்லித்தாரேன் கேட்போம். அதாவது பாத யாத்திரை பயணம்னு சொன்னால், நம்ம இப்போ வருஷம் முழுக்க இப்போ 12 மாதம் 12 மாதம்னு சொன்னால் 12 மாதத்துக்கு ஒருக்கா இந்த பக்தர்கள்னு சொன்னால் இப்போ அண்டை குழைச்சி சாப்பிட்ற பக்தர்கள், வறுமையில் தவிக்கிற பக்தர்கள். அப்போ இவங்களுக்கு அந்த காலத்துலேருந்து பழக்க வழக்கங்கள் இருந்துருக்கு. இப்போ பாத யாத்திரை பயணம் மலை ஏறக்குள்ளே, அப்போ மலை ஏற இறைவனை நாடுன்னு சொன்னால் இப்போ 7 மலைக்கு சொந்தக்காரன் தான் இந்த முருகன் என்று. அப்போ இந்த தெய்வங்கள் 7 மலை என்று சொன்னால் இப்போ இந்த மலைகளில் ஏறக்குள்ள வெங்கடேசன், அப்போ இப்போ ஆஞ்சநேயர், இவங்க எல்லாம் நல்லவங்களை சந்திக்கத்தான் இந்த பாத யாத்திரை பயணத்தை எடுத்துக்கொள்கிறார். நல்ல இந்த தெய்வங்களை சந்தித்தா நம்மளுக்கு நோய் இல்லாமல் வாழலாம், அதே மாதிரி வறுமை இல்லாமல் வாழலாம் என்று போட்டு தான் அந்த அந்த காலத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள் இப்போ 3000 வருஷத்துக்கு மேலே இந்த பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு. அப்போ அப்போ இது தேடி போகிற இறைவனை தேடி போகிற பயணம்தான் நடந்து மிச்ச கஷ்டப்பட்டு இந்த காடு வழியை இப்போ இந்த மாதிரி பயணங்கள் நாள் கணக்கு போகும்னு சொன்னால், இப்போ கதிர்காமம் போகக்குள்ள காட்டில் 6 நாள் 7 நாள் நடக்கணும் காட்டுக்குள்ள. அப்போ இதே மாதிரி பயணங்கள் போகிற அந்த காலத்தில் இருந்த வழிமுறைகள் இது. இப்படி செஞ்சால் இப்படி நம்ம வாழலாம் என்று. அதாவது இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், நம்ம வருஷம் முழுக்க வாழ்கிற இந்த ஓரொரு இடங்கள் நம்ம நடப்பாதையில் போகிறோம். நடப்பாதையில் போகிறோன்னு சொன்னால் இப்போ முச்சந்தி தாண்டி போகிறோம், எல்லா இடங்கள்லையும் போய் வாரோம். அப்போ முச்சந்தியில் அந்த கெட்டதுகள் செஞ்சு இது அப்போ இதாக இருந்தால் அதை நம்ம கடந்து போகக்குள்ள அதுலேயே நம்மளுக்கு கெட்டது சேருது. சேர்ந்தோடனே இது நம்மளுக்கு தெரியாது, இது வறுமையில் அவதிப்படுறோம், அதே மாதிரி நோயில் அவதிப்படுறோம். இது எல்லாம் தீர்ந்து நம்ம நல்லா வாழணும்னு தான் இந்த பாத யாத்திரை பயணம். இப்போ மலை ஏறுறது இருக்கு, இறைவனை தேடி போகிற பயணம்தான் பயபக்தியோட. இந்த பயபக்தியோட போகிற பயணம் விரதம் இருந்து போனால் மிச்சம் நல்ல பலன்கள் சேருது. விரதம் என்று சொன்னால் 48 நாள் விரதம் இருக்கிறேன்னு சொன்னால், நம்ம இப்போ மற்ற மாமிசம் சாப்பிட்டு தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ மற்ற மாமிசம் சாப்பிட்டு வாழக்குள்ள இப்போ ரத்தம் அசுத்தமாகுது. ரத்தம் அசுத்தமாகக்குள்ள இந்த ரத்தத்தை துப்புரவாக்குறதுக்கு தான் மரக்கறி சாப்பாடு உணவெடுத்து வாழக்குள்ள அசுத்தமான ரத்தம் துப்புரவாகுது. துப்புரவாகணுன்னே இதில் சொல்லப்படுது 48 நாள்னு சொன்னால் 8 நாளும் ஒன்றா சேர்த்தா 12 வருது. 12ன்னு சொன்னால் 12 புலனால் தான் 12 புலனில் இருக்கிற தெய்வங்களை சந்தோஷப்படுத்துறது தான் இது. 12 புலன்னு சொன்னால் நவகிரகம், மற்ற சிறுநீர், தொப்புள், மற்ற நெத்திக்கண், இந்த 9 3 சேர்த்தா தான் இந்த 12 வருது. இந்த 12 புலன்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நம்ம இப்போ அந்த 48 நாள் விரதம் இருக்கிறோம். அப்போ 12 ஒத்தையாக்குனாலும் 3 என்று சொன்னால் இடகலை பிங்களை சுழுமுனைக்கு சேருது. இது ஆத்மா சந்தோஷப்படுது. அப்போ ஆத்மாவும் சந்தோஷப்படுது, அப்போ நம்ம கெட்டதுகள் விலகுது. அதே மாதிரி 21 நாள் விரதம் இருந்தோன்னு சொன்னால் இது 21 ஒத்தையாக்குனா 3,
அப்ப இது வந்து ஆத்மாவுக்கு தான், அதாவது இடகலை, பிங்கலை, உளுமுனை என்று வருது. அப்ப இடது பக்கம் மூக்கு சுவாச குழாய், வலது பக்கம் மூக்கு சுவாச குழாய், வாயும் சுவாச குழாய். அப்ப இந்த 3ம் சந்தோஷம் அடைய தான் நம்ம இப்ப பாத யாத்திரை பயணம் மலை ஏறக்குள்ள இந்த கெட்டதுகள் நிற்காது. கெட்டதுகள்னு சொன்னா, கெட்டதுகள் உடம்புக்குள்ள இருக்காது. நம்ம அங்கால இங்கால போய் நம்ம வாழ்றோம். வாழக்குள்ள இப்போ முச்சாந்தி இப்போ அடக்குறோம். முச்சாந்தி கடந்தோடனே ஒன்று ஒன்று செஞ்சு போட்டிருப்பாங்க. அது நம்மளுக்கு வந்து இதுபடுது. அப்போ இதெல்லாம் விலகுறது தான், விலகுனா தான் நமக்கு அந்த வறுமை இல்லாமல் செல்வாக்கா வாழலாம். இப்போ மலையேறக்குள்ளேயும் பாத யாத்திரை போகக்குள்ளேயும் ருத்ராட்ச மாலை அணிவாங்க. அதாவது இது இது இப்போ பாத யாத்திரை பயணம், மலையேற பயணமும் நடராஜாவுக்கும் மலையேறத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதே மாதிரி பாத யாத்திரை பயணம் நடராஜாவுக்கும் பாத யாத்திரை பயணக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த கிரிவலம்ன்றது வந்து இப்போ நடராஜாவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதே தான் இது இது நம்ம வந்து பாத யாத்திரை பயணம் மலையேறது செஞ்சோம்னு சொன்னால், இந்த நடராஜாவுக்கு வந்து 3 இடத்துல 3 பெஜந்த சக்தி வேலை செய்யுது. அதாவது சிவன்ட இப்போ பிரஜந்த சக்தி 3 பெஜந்த சக்தி ஒரு மனிதனுக்கு வந்து வேலை செய்யுது. அதான் நடப்பாதையில் போகக்குள்ள இப்போ உள்ளங்காலில் இருந்து இடுப்பு மட்டும்தான் அசையும். இடுப்பு மட்டும்தான் வேலை செய்யுது. இடுப்பு மட்டும் என்று சொன்னால் தொப்புளு கீழே. அப்போ தொப்புளு கீழே ஒரு பெஜந்தம் ஒன்று வந்து இழுப்பாடுது. அது வந்து வேலை செய்யுது. அதாவது இந்த பிரஜந்த சக்தியை வந்து இது இது வேலை செய்யக்குள்ளத்தான் இந்த சதைகள் வந்து இருவுது. உதாரணத்துக்கு இப்போ சொல்ல போனால் தோடம்பழம் ஒன்று எடுத்து நம்ம இந்த தோலை உரிச்சோடனே இது நசுக்கணுன்னே சார்பாயும். அதே மாதிரி தான் நம்மளோட உடம்புல வந்து தோள்பட்டையில் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது. அப்போ இந்த ஓட்டையால் தான் வேர்வை வரும் மறையும். இந்த ஓட்டையால் வந்து வேர்வை தான் உடம்புல தோள்பட்டையில் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள். அப்போ இந்த ஓட்டையால் வேர்வை வரக்குள்ள அப்போ நம்ம தோடம்பழம் தோலை நசுக்கணுன்னே சார்பாயுதுன்னு சொன்னால், அதே மாதிரி தான் நம்மளோட கை காலில் அசையக்குள்ள பாய்ஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ இந்த உடம்புல இருக்கிற கெட்டது எல்லாம் வந்து காட்டு வழியாக போகும். காட்டில் இருக்கிற மூலிகைகள் வந்து உடம்புக்குள்ளே இழுக்கும். அப்போ நன்மைகளை வந்து செய்து ஒரு பஞ்சந்தம் வந்து தொப்புளு கீழே வேலை செய்து இழுத்து கொண்டே இருக்கும். இந்த இழுப்பு சக்தி இருக்கிற இடம்தான் இந்த தொப்புளு கீழே. அதே மாதிரி வந்து கையில் மணிக்கட்டில் வந்து இழுத்து கொண்டே இருக்கும். இந்த பஞ்சந்த சக்தி வந்து கையில் மணிக்கட்டில் வேலை செய்யுது. அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு பெஜந்தம் வந்து புருவமத்தில் வேலை செய்யும். அதுவும் வந்து இழுத்து கொண்டே இருக்கும். இழுப்பு சக்தி 3 இழுப்பு சக்தி ஒரு மனிதன் உடம்புக்குள்ளே இருக்கு. அப்போ இந்த இழுப்பு சக்தியை கிடைக்கிறதுக்காக தான் நம்ம பாத யாத்திரை பயணம் இந்த ருத்ராட்ச மாலை ஒன்று அணிஞ்சு நம்ம போனேன்னு சொன்னால் இந்த மஞ்சளோட மகிமை நம்மளோட உடம்புக்கு வந்து சேருது. அப்போ கெட்டதுகள்லாம் வெளியேற்றுறதுக்கு தான் இந்த பாத யாத்திரை பயணம் மலை ஏறுறதும் இப்போ அந்த காலத்துலேருந்து செஞ்சு கொண்டு வந்துருக்கு. இப்போ 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 3000 வருஷத்துக்கு மேலே இருந்த பழக்க வழக்கங்கள் தான் இப்போ 3000 வருஷத்துக்கு மேலே யுத்தங்கள் வந்துருக்கு. அதனால எல்லாம் வந்து காட்டு வழியை போயிட்டு இப்போ அழிப்பட்டிருக்கு எல்லாம். இது இப்போ வந்து ஒருத்தருக்கும் தெரியாமல் இருக்கு. ஆனால் இதுகள் நான் சொல்லித்தர கருத்துகள். இதை நம்ம வந்து முறையாக செஞ்சோம்னு சொன்னால் 48 நாள் விரதம் இருந்து இந்த மலை ஏறி அப்போ ஐயப்பனை சந்தித்தாலும் இதில் நல்ல பலன் இருக்குது. 48 நாள் விரதம் இருந்து மலையேறி ஐயப்பனை சந்தித்தாலும் பலன் இருக்குது. அதே மாதிரி இந்த விரதங்கள்லேருந்து மலையேறி இப்போ வெங்கடேசனை சந்தித்தாலும் நல்ல பலன் இருக்குது. அப்போ இதில் நம்ம வாயால் இப்போ நம்ம
இப்போ யுத்தங்கள் வந்து பிரிஞ்சு வாழ்ந்தனால இப்போ வார்த்தைகள் நம்ம வந்து இல்லாமல் அழிஞ்சு போயிருக்கு. அந்த காலத்தில் இப்போ சொன்ன வார்த்தைகள் தான் அரோ கோ ரோண்டு. அரோ கோ ரோன்னு சொன்னால் 3 அதிர்வுகள் இருக்கு. இப்போ சொல்கிற வார்த்தை வந்து அரோ அரோண்டு. அரோ அரோன்னு சொன்னால் ஒரு அதிர்வும் இல்ல, ஒரு பலனும் இல்லை. அரோ அரோன்னு சொன்னா அப்போ அரோ கோ ரோன்னா தான் இதில் 3 அதிர்வுகள் இருக்கு. 3 அதிர்வுகள்னு சொன்னால் இப்போ நம்ம இடகலை பின்கலை சுழுமுனையால தான் நம்ம வாழ்கிறோம். இந்த இடகலை பின்கலை சுழுமுனை சந்தோஷப்படுறதுக்கு தான் இந்த அரோ கோ ரோன்னு சொன்னால் உடம்புக்குள்ளே இருக்கிற கெட்டதுகள் எல்லாம் வெளியேறுது. அப்போ அரோ அரோன்னு சொன்னால் அந்த கெட்டதுகள் உள்ளுக்கு அடங்கி கொண்டே இருக்கும். அப்போ நம்ம இது செய்ய சுற்றி தான் நம்ம இந்த வறுமையில் தவிச்சு கொண்டு இப்போ நோயில் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிற காரணம் இது தான். இதெல்லாம் நம்ம வந்து முறையாக செஞ்சோம்னு சொன்னால் நல்ல பலன்கள் இருக்குது. அதுக்கு தான் இந்த பாத யாத்திரை பயணம், மலையேறுற பயணம், கிரிவலம் என்ற பயணம், இதெல்லாம் வந்து வலி வேதனையோடத்தான் இந்த பயணங்கள் வந்து போகணும். அப்போ தான் அப்போ வலி வேதனையோடு போகக்குள்ள தான் உடம்புல இருக்கிற அந்த கெட்டதுகள் வந்து வெளியேறும். அப்போ அப்போ இதுகள் தான் அந்த காலத்துலேருந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நம்மளுக்கு வந்து தெரியாமல் இப்போ வாழ்கிறோம். உங்களோட அன்பு ஆதரவை தாங்க. இது நம்ம மேலும் மேலும் சொல்லுவோம். இந்த கோவிலை வெளியுலகத்துக்கு காட்டுவோம். நன்றி, வணக்கம்.